பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். சிம்பிளானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா தான். இட்லியை ஊற்றி வச்சு அப்படியே கடுகு எண்ணெய் வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்கும். ஆல்ரெடி வானில் வந்து ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும். நான் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வானில் கடுகு எடுத்துக்கலாம். உளுத்த பருப்பு இருந்ததுன்னா உளுத்த பருப்பும் போட்டுக்கோங்க. உளுந்து என்கிட்ட ஆயிடுச்சு, அதனால் கடுகு போட்டுக்க போகிறேன். சிம்மில் தான் வச்சு தாய்க்கிறேன், ஏன்னா இங்கே எக்ஸாக்ஸ் கிடையாது, அது வெளில போகாது அந்த அதனால் கடுகு வச்சு போட்டுக்கலாம். கடுகு போட்டு செரிக்குது பார்த்தீங்களா, அதனால் சிம்மில் வச்சு தான் சமைக்கலாம். அல்லது இது ஃபுல்லாக செவுறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பீஸ் வந்துடும். அடுத்து கடலப்பருப்பு போட்டேன். கடலப்பருப்பு போட்டால் தான் டக்குன்னு அதுவும் பொரிஞ்சு கொஞ்சம் நேரம் மாறி வரும். இது போட்டாச்சா. அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன்னா வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா எண்ணெய் பீஸ் இந்த செவரெலாம் அடிச்சுன்னா திருப்பி கழுவ முடியாது. சமைக்கிறது வாடை ஊறும், வீடு ஃபுல்லாக வரும். பாப்பா பாருங்க, இல்லட்டே பாப்பா வந்து வண்டியில் உட்கார வச்சுருங்க. கீழே படுத்தாக்கா அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே உருண்டு விழதான். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணுமா. அங்கே பாருங்கள், அவங்க பாருங்கள், அவங்க சுட்டியை பாருங்கள், சுட்டி வந்து. இப்போ சால்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போது சால்ட்டு போட்டாக்க வெங்காயம் நல்லா டக்குன்னு வதங்கிடும். சால்ட்டு போட்டுக்கலாம். ஓபு இந்த பாருங்க, சால்ட்டு போட்டாச்சு, பொன்னிறமாக வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. கடலப்பருப்பு எல்லாம் கடுகு போட்டோடனே கடலப்பருப்பு எக்ஸாஸ்ட் இல்லாதனால இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓ கூப்பிட்றாங்க பாருங்க, எப்படி கூப்பிட்றாங்க பாருங்க. பாப்பா வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்க முடியல. நான் எங்கே போகிறேன்னா அங்கே வந்துடுறாங்க இவங்க. பார்த்தீங்களா, இப்போ பொன்னிறமாக வச்சா. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் இதை வந்து எடுத்து வச்சிடணும். இதெல்லாம் எடுத்து வச்சு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். முடிச்சுட்டு உதுத்து வச்சுருக்கோம்ல அந்த இட்லியை கொட்டிக்க வேண்டியதான். எனக்கு மட்டும்தான் இந்த இட்லி உப்புமா, அவங்களுக்குள்ள. காலை இட்லி சுட்டேன், காலை இட்லி சாப்பிடாம நான் என்ன பண்ணிட்டேன், தக்காளி சாதம் இருந்தாலும் தக்காளி சாதம் சாப்பிட்டேன். இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அப்பா மஞ்சத்தூள் போட்டாக்க நல்லா இருக்கும். அவ்வளோதான். அப்படி சிம்மில் வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடணும். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடை போயிடும். இட்லி கொஞ்சம் சூடாகிடும். அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா. இட்லி காலைல சுட்டது அப்படியே மீந்துருச்சு, இங்கே பாருங்கள் மீந்துருச்சு. அதை வந்து உப்புமா செய்ய போகிறேன். எனக்கு மட்டும்தான் இட்லி உப்புமா, எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அவங்க பாப்பாவுக்கும் ராகி சேவை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வானல் அடுப்பில் வச்சாச்சா, வாங்க பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா.